இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோவில் வர மாதிரி காங்கிரட்டை தண்ணிக்குள்ள கொட்டலாமா வேணாமா பார்த்துடலாங்களா? ஹாய், நான் இன்ஜினியர் ஜெயசங்கர், பழனியான விருதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவினாசி. கிரேட் காங்கிரட் எல்லாமே நீங்கள் எவ்வளோ எம்செட் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஜல் யூஸ் பண்ணுறீங்கிறது வரும். இதில் ரொம்ப முக்கியமானது வாட்டர் தான். பிகாஸ் அது ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். இப்போ நீங்கள் நார்மல் ஸ்லாப் ஆகட்டும், காலம், பில்லர்ஸ் எல்லாமே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.4 to 0.5 இருக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா அதில் 2 கிலோ சிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். அது 1/2 ஓட்டிங்கன்னா 0.5 வரும். அதுதான் அந்த டெரிவேஷன் வேல்யூ. ஸோ கமர்ஷியல் பில்டிங்க்கு 0.5ங்கிறது ஜென்ரலாக மெயின் பண்ணுவாங்க. இது கம்மியாச்சு அப்படின்னீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இதுவே தண்ணி எச்சா போச்சுன்னா ஈஸியாக நீ நிறவறதுல ஈஸியாக இருக்கும், பட் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஃபுல் அட்டன் ஆகாது. ஸோ காங்கிரட்டில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறா அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறது முக்கியம். இந்த வீடியோவில் வர மாதிரி தண்ணியில் காங்கிரட் போட்டால் என்ன ஆகுன்னா தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிற அந்த காங்கிரட்டில் இருக்க சிமெண்ட் ரேஷியோ தண்ணியில் கலந்துடும். இந்த மாதிரி போட்ட சிமெண்ட்டை நீங்கள் 25 நாள் க்யூரிங் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கையில் சொன்னாவே வந்துடும். ஏன்னா அங்கே சிமெண்ட்டு இருந்திருக்காது, எல்லாம் தண்ணியில் கரைஞ்சிட்டு போயிருக்கு. இந்த மாதிரி மழை சுச்சுவேஷனில் தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் காங்கிரட் போடணுங்க. அப்போ தான் அதோட குவாலிட்டி அட்டன் ஆகும். நாளைக்கு பார்க்கலாங்களா?